வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு 5 கேள்வி நான் கேட்க போகிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காரா என்னான்னு எனக்கு புரியல. ஏன்னா பழியை தூக்கி தளபதி மேலே வைக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அண்ணா மேலே வைக்கிறாரு பழியை தூக்கி. ஏன்னா அங்கே கரூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பர்மிஷன் கேட்டு தான் அதை பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு இந்த இடம் கொடுங்க, இந்த இடம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த இடத்த கேட்டிருப்பாங்க. நாங்கள் ஒரு 3 இடம் 4 இடம் கேட்டோம்னா அதுக்கு உங்களுக்கு எந்த இடம் கூட்டம் எவ்வளோ வரும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த கூட்டத்தில். அப்போ எங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். எங்களுக்கு குறுகிய இடத்த நீங்கள் கொடுத்துட்டு எங்களுடைய அண்ணன் மேலே நீங்கள் பழிய சுமத்தினா அது அப்போது மக்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு தானே. இந்த நாட்டு பிரஜைக்குன்னா யார்? உங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம். ஓட்டு போட்டு உங்களை எதுக்கு நாங்கள் வர வச்சோம் முதலமைச்சரா? எங்களுடைய பாதுகாப்புக்கு இல்லாத முதலமைச்சர் எதுக்கு? தேவையில்லையே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு. தளபதி மேலே இன்னும் அவர் ஆட்சிக்கே வரல. 2026 தான் ஆட்சிக்கு வருவார், ஆட்சியில் உட்கார போகிறாரு. அதுக்குள்ளேயுமே அவர் வராத அளவுக்கு நீங்கள் இவ்வளோ பழி சுமத்துறீங்க. அப்போ நீங்கள் தேவையில்லைல்ல இந்த நாட்டுக்கு. ஃபஸ்ட்டு கேள்வி, ஸ்ட்ரீட் லைட்டு எரியல, என்ன காரணம்? அப்போது உங்கள் மீட்டிங் எதுனா போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. தமிழக வெற்றி கழகம் எங்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறாங்களோ இல்லை மற்ற கட்சிங்க எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஸ்ட்ரீட் லைட் எரிய மாட்டேங்குது, என்ன காரணம்? 2, எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகுது. ஒன்றுமே இல்லாத மக்கள் இதை நோட் பண்ணின்னு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எதனா மீட்டிங்கோ இல்லை இப்போ முப்பெரும் விழா நடத்துனீங்க, அந்த விழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலன்னு சொன்னீங்க. ஆனால் கர்ப்பிணி பொண்ணு 7 மாதம் கர்ப்பிணி உங்களுடைய பஸ்ஸில், நீங்கள் பயணம் செஞ்ச பஸ்ஸில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்குங்க. அதை மறைச்சிட்டிங்க. இதெல்லாம் கரெக்டா? ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள். தளபதி போனார் கரூரில், இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. தளபதியை அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்ட் வாரண்ட் எப்போ வாங்குவீங்க? தளபதி வீட்டு வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு ஆளுங்களை ரெடி பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு மக்களை பாதுகாக்க தெரியலையா? மக்கள் கேட்கக்கூடிய இடத்த உங்களுக்கு அலர்ட் பண்ண தெரியலையா? சின்ன குழந்தைங்க இட்டுன்னு போகக்கூடாது அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. அப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. போலீஸ் பாதுகாப்பு சரியான முறையில் கொடுத்தாங்களா? பேரிகார்டு அங்கங்கே போட்டிங்க. குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்து இட்டுன்னு வராங்க கையில் அப்படின்னு தெரியுதுல்ல. அவங்கள திருப்பி அனுப்ப வேண்டிதானே? ஏன் அனுப்பலை? வயசானவங்க வரக்கூடாதுன்னு தளபதி சொல்லிட்டாரு. அப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மக்களுக்கு வேலை செய்தா உங்களுக்கு வேலை செய்தா? 4, சரியான முறையில் காவல்துறை மக்களுக்கு பணி செய்யல. லட்டி சார்ஜ் யார் கொடுத்தா? எந்த கவர்மெண்ட்ல நடக்குமா இது? மக்கள் அவ்வளோ கூட்டமாக கூடி இருக்கிற இடத்துல மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய ஒரு காவல்துறை மக்கள் மேலே லட்டி சார்ஜ் எப்படி பண்ணலாம்? அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் உழுந்து சாவணும். இதை தளபதி மேலே அந்த பேச்சு, அந்த பழி சுமத்தணும். 2026 இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு இலக்கு தான் உங்களுடைய இலக்கு. 5வது கேள்வி என்னன்னா, நீங்கள் 200 பேர் செவிலியரை செந்தில் பாலாஜி அவர்கள் முன்கூட்டியே ஹாஸ்பிட்டலில் வச்சது எப்படி? தண்ணீர் பாட்டிலில் அவருடைய ஸ்டிக்கர் வந்தது எப்படி? ஆம்புலன்ஸில் பேனர் போட்டது எப்படி? இந்த கவர்மெண்ட் பதில் சொல்லணும். அப்போ இந்த கவர்மெண்ட் கீழே தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் உங்களை எதுக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் பாதுகாக்கணும். அதுக்கு தான் ஒரு முதலமைச்சர். ஒரு தலைவர், ஒரு கட்சி தொண்டர், ஒரு கட்சி தலைவர் ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு நான் வேலை செய்வேன்,
எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க தான் அவர் போயிருக்காரு. அவருடைய கருத்தை சொல்ல தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவருக்காக மக்கள் திரும்பி நிற்கிறாங்க, மக்கள் தளபதி பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழிய சுமத்துறதுக்காக மக்களை பலியாக்கி அதில் நீங்கள் ஆட்சியில் உக்காரணும், குளிர்காயணும் அப்படின்னு பார்த்து உங்கள் குடும்ப அரசியலை இதில் உள்நோக்கமாக கொண்டு வந்து மக்களை பலியாக்கிட்டீங்க. அப்படி ஒரு முதலமைச்சர் எங்கள் நாட்டுக்கு தேவையா? தேவையில்லை. எங்களுக்கு உங்கள் கட்சியும் தேவையில்லை, உங்கள் ஆட்சியும் எங்களுக்கு தேவையில்லை. முழுக்க முழுக்க தமிழக அரசு மட்டுமே காரணம். இதுக்கு தமிழக அரசு ஸ்டாலின் அவர்களும் அவர் கூட இருக்கிற அமைச்சர்களும் தான் இதுக்கு பொறுப்பு. ஒரு தொண்டை எப்படி ஒரு தளபதி ரசிகன் செருப்பை தூக்கி தளபதி மேல அடிப்பான், கத்தி வச்சு பெண்களை வந்து துணி வச்சு கிழிப்பான். தளபதியோட ரசிகன் அதுவே இடத்துல எப்படி கத்தி வச்சு பெண்களுடைய ஆடையை கிழிப்பான்? தகாத முறையில எப்படி நடப்பான்? நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. தளபதி ஒரு காலமும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நீங்க முழுக்க முழுக்க இதுக்கு திமுக அரசு மட்டும்தான் பொறுப்பு. இந்த திமுக அரசு தான் ஆணித்தனமா இதுல வேலை பார்த்துருக்குறாங்கன்னு மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணாலும் 2026 தளபதி தான் களத்துல. 2026 உங்க எங்களை வந்து எவ்வளவு நீங்க அடிமை பண்ணி வச்சிருந்தாலும் எவ்வளவு பண்ணியிருந்தாலும் சரி, உங்க குட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு. நீங்க பண்ண அக்குறும் அநியாயம், மக்கள் உயிரை பலி வாங்கி சின்ன சின்ன குழந்தைங்கள உங்க கட்சி ஏன்பா உங்க கட்சி மீட்டிங் எல்லாம் நடக்குதுப்பா, ஒரு அசம்பாவிதம் வருதாப்பா? அந்த கர்ப்பிணி பெண்ணை சாவச்சிங்களப்பா, ஒரு வார்த்தை வெளியே வந்ததாப்பா? ஏன்பா நீங்க கட்சியில உட்காரத்துக்கு நாங்க தானேப்பா கட்சோம்? தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்களாப்பா? சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் சாவச்சிட்டீங்களா மனசாட்சியே இல்லாம? கடவுளுக்கு ஒரு நாள் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்.